நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி ரெட்டேரி விநாயகபுரத்தில் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸ்பின் மோட்ரு ஓடலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்பின் மோட்ரு பிரித்து பார்த்தா ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருக்கு, பேன் ஆகிட்டுருக்கு. ஸ்பின் மோட்ரு வந்து ரொட்டேட்டே ஆகலை. சரி என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கியர் பாக்ஸில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகி ஸ்பின் மோட்டரில் பட்டிருக்கு லீக்கேஜ். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்பின் மோட்ரு டேமேஜ் ஆச்சு. சரின்னு சொல்லி வாட்டர் ப்ரூஃப் ஸ்பின் மோட்ரு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மாட்டி கொடுத்தாச்சு. செக் பண்ணிகிட்ருக்கோம். கோத்ரேஜ் ஒரிஜினல் கியர் பாக்ஸும் வாங்கிட்டு வந்து மாட்ட சொல்லிட்டாங்க. கஸ்டமர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு வாட்டி மாற்றிட்டு அது ஒரு வாட்டிக்கு செலவு வைக்க வேண்டாம்ப்பா, பண்ணுறது ஒரேடியாக பண்ணிடுவோன்றனால ரெண்டுமே ஒரேடியாக ரெடி பண்ணியாச்சு. பை சான்ஸ் ஃபியூச்சரில் கஸ்டமர் லோடு ஹெவியாக போட்டு ஏதாவது தண்ணி மறுபடியும் கியர் பாக்ஸில் பட்டு அந்த தடுப்பு மாதிரி ப்ளூ ஷீட் போட்டிருக்கோங்களா, அதில் மீறி அந்த ஸ்பின் மோட்டரில் படக்கூடாதுன்றக்காக வேண்டி அந்த தடுப்பு வச்சுருக்கோம். நாளை பின்ன லோடு ஹெவியாக போட்டு மறுபடியும் ஸ்பின் மோட்டரில் வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக வேண்டி அதுவும் பண்ணியாச்சு. கியர் பாக்ஸ் ஸ்பின் மோட்டர் ரெண்டுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து கோத்ரேஜ் வாஷிங் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து ரன் பண்ணி காமிச்சதும் கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.